ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட நைட் ஸ்டடி ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி 3:30 வரையும் படித்தேன். கரெக்டாக ஜூன் 1 வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னும் இருக்கக்கூடிய 23 days வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம லைஃபையே வந்து டிசைட் பண்ண போகுது. ஆனால் இந்த நிமிஷம் நம்ம ஒவ்வொருத்தரோட மனநிலையும் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் இன்னும் அதை படிக்கலை இதை படிக்கலை அப்படின்னு சில பேர் இருப்போம். இன்னும் சில பேர் வந்து நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பட் ரிவிஷன் பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த 23 நாளை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இல்லை கொஷின் பேப்பர் எப்படி இருக்க போகுது, நம்மளால் வந்து போஸ்டிங் போயிட முடியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஓப்பனிங் மந்த் அப்படின்றதுனால அவங்களுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன், அதாவது யூனிஃபார்ம் இருக்கா, இல்லை புக்ஸுக்கு வந்து புக்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அது கவர் பண்ணுறது, இப்படி எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம். பட் வேறு வழி இல்லை. இவ்வளோ நாள் தான் எல்லா ஒர்க்கும் நம்ம பார்த்தோம். இந்த 23 டேஸாவது இவங்க கொஞ்சம் ஃபுல் டைம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. நமக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, இதை படிச்சிட்டியா அதை படிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்குறதுக்கும் ஆள் இல்லை. நம்ம சொன்னால் அதை புரிஞ்சுக்கிற மனநிலையிலையும் அவங்க இல்லை. நீ உன்னோட வேலையை பார்த்து தான் ஆகணும், குழந்தைங்களையும் நீ தான் பார்க்கணும், படிக்கணும்னா படிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் சுற்றி இருக்கவங்க இருக்காங்க. ஸோ நம்ம வந்து எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, மோட்டிவேட்டுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொன்ன விஷயத்தையே சொல்லிகிட்டு இருந்தோம்னா அதையும் கேட்குறதுக்கு இங்கே ஆள் இல்லை. ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணிக்க முடியும், நம்ம தான் நமக்கு மோட்டிவேட்டாகவும் இருந்துக்க முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்காமல் இருக்கீங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சயின்ஸ் படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், புக் பேக்கு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, பாக்ஸ் கொஸ்டின்ஸு, இந்த மாதிரியாவது கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம படிக்கலை அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்னா நம்மளை மாதிரி இருக்க எல்லாரும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் ஒரு 40 to 50% மேக்ஸிமம் பேர் படிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த 50% வந்து ரிவிஷன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லோரும் சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து தயவு செஞ்சு டீமோட்டிவேட் ஆகிக்காதீங்க. இந்த 23 டேஸை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணால் அது வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வந்து டைம் ஷெட்யூல் பண்ணி முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமான ஃபேமிலி சுச்சுவேஷன், லைஃப் சுச்சுவேஷன்லாம் வேறு வேறு. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் எல்லாமே நம்ம தான் வந்து பண்ணிக்கணும். ஆனால் இந்த டைமை எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக எவ்வளோ வேலிடாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து தள்ளி போகுமா சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்க. பட் எனக்கு தெரியல. போன தடவை பார்த்திங்கன்னா மழை ஏதோ சம்திங் காரணம் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து தள்ளி போச்சு. பட் கரெக்டான வேலிடான ரீசன் சொன்னால் மட்டும்தான் அந்த மாதிரி போஸ்ட்பண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் நம்ம அந்த ஒரு தாட்டுக்கே போக வேண்டாம். இந்த 23 டேஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு மட்டும் யோசிங்க. தள்ளி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி வந்து நெகட்டிவ் விஷயத்தை வந்து தயவு செஞ்சு பேசாதீங்க, யோசிக்காதீங்க. எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. நம்மளை சுற்றி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புங்க. இன்னும் நம்மளை சுற்றி இருக்க நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக வேணால் இருக்கட்டும், அவங்களே வந்து சில நேரத்தில் ஆமாம் இவ்வளோ படிக்கிறாலாம், என்னத்தை கிழிச்சிட போகிறா, என்னத்தை தான் பண்ணுறான்னு பார்ப்போம். அப்படிலாம் கூட நம்மளை சுற்றி இப்போல்லாம் ரொம்ப பேசுவாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம மனசு வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி யாராவது பேசும்போது அதை கேட்கும்போது நம்ம ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த காதலே வாங்காதீங்க. நம்மளோட இலக்கு என்ன, நம்ம இந்த 23 டேஸை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் யோசனை பண்ணுங்கள். எப்படி டைம் மேனேஜ் பண்ணி படிக்கணும், எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு மட்டும் இருங்க. உங்களை நீங்கள் நம்புங்க, உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.